Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்தி. வீடுகளுக்கு ரூபாய் 200 கட்டணத்தில் இணைய இணைப்பு ஏற்படுத்த திட்டம் செய்திருப்பதாக ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். 200 ரூபாய் கட்டணம் பெறும் வகையில் இன்டர்நெட் இணைப்பு ஏற்படுத்த திட்டம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். வீடுகளுக்கு 200 ரூபாய் கட்டணம் பெறும் வகையில் இன்டர்நெட் இணைப்பு ஏற்படுத்த திட்டம் என சட்டப்பேரவையில் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்திருப்பதாக அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். வீடுதோறும் 100 Mbps வேகத்தில் ரூபாய் 200 கட்டணம் பெறும் வகையில் இன்டர்நெட் இணைப்பு ஏற்படுத்த திட்டம் என தகவலானது வெளியாகியிருக்கிறது. வீடுகளுக்கு 200 ரூபாய் கட்டணம் பெறும் வகையில் இன்டர்நெட் இணைப்பு ஏற்படுத்த திட்டம் என தகவலானது வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். சுபா வணக்கம். இன்றைய தினம் ஐடி துறையினுடைய அந்த மானிய கோரிக்கை விவாதம் நடைபெற்றது. தகவல் தொழில்நுட்ப துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பதிலுரை வழங்கினார். அப்போது சில முக்கியமான அறிவிப்புகளை அவர் வெளியிட்டிருக்கிறார். அதில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய வீடுதோறும் 100 Mbps ஸ்பீட் வேகத்திலே 200 ரூபாய் கட்டணத்தில் அந்த சேவையை பெறக்கூடிய வகையிலே இன்டர்நெட் வசதியை ஏற்படுத்தி கொடுக்க தமிழக அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்திருக்கிறார். தற்போது பல்வேறு தனியார் நிறுவனங்கள் இன்டர்நெட் சேவைகளை வழங்கி வருகிறார்கள். அதில் ஒவ்வொரு நிறுவனங்களும் ஒவ்வொரு விதமான கட்டணத்தை வசூலித்து வருகிறார்கள். எப்போதுமே அரசு சார்பில் ஒரு சேவை வழங்கப்படும் போது அது குறைவான விலையில், அதாவது மக்கள் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய வகையிலே எளிமையான வகையிலே இருக்கும். எனவே அந்த வகையில் இன்றைய தொழில் வளர்ச்சி, இன்றைய தினம் நவீன அறிவியல் வளர்ச்சிக்கு ஏற்ப அனைவருக்குமே இன்றைய தினம் இன்டர்நெட் தேவை என்பது அத்தியாவசியமாகிவிட்டது. அது நகர்ப்புறம் மட்டுமில்லாமல் கிராமப்புறங்களாக இருந்தாலும் இன்றைக்கு எந்த ஒரு தேவைக்கும் இன்டர்நெட் என்பது மிக அத்தியாவசிய ஒன்றாக மாறிவிட்ட நிலையில், எனவே அரசு அதனை விரிவுபடுத்தவும் மக்களுக்கு எளிமைப்படுத்தவும் இந்த திட்டத்தை தீட்டியிருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போல தனிநபர் பயன்பாட்டிற்கு இன்டர்நெட் வசதி என்றும் வீடுதோறும் இந்த வசதி என்றும் அவர் விளக்கமாக தன்னுடைய பதிலுரையிலே குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 4700 கிராம பஞ்சாயத்துகளில் இன்டர்நெட் வசதி வேண்டும் என விண்ணப்பம் வந்திருப்பதாகவும் அந்த கிராமங்களுக்கு உரிய வசதி இருக்கக்கூடிய இடங்களில் அதற்காக பரிசீலித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.